கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவ பண்டிகைக்கு பின்னர் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இந்த ஆராதனை வேளையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரிய நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து சுகத்தோடு வெள்ளத்தோடு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நல்ல மழையை தந்து இரவு முழுக்க எங்களுடைய பூமியை நனைப்பித்து புல் பூண்டுகளுக்கு ஆதரவாக இருப்பதால் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். காலை நேர ஆண்டவரே ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க. நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தார். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களை ஆசீர்வதி, ஜபிக்கிறவர்களை ஆசீர்வதி, அடையை பலப்படுத்தும். தம்பி சாரோனை எடுத்து பயன்படுத்தும். சபையின் பொறுப்பாளர்கள், கோயில் பிள்ளைகள் யாவருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் நாளிலே இந்த ஆராதனைக்காக உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய இறை பிரசன்னம் நாளில் எல்லோரும் தங்கியிருக்கட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று எல்லாரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக 3வது ஞான பாடலை பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாலை தேட என்ற 3வது ஞான பாடல்.
நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்வதை உள்ளவர்களாயாண்டி சேர்ந்து நமது பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. எங்கள் சிகரம் நிற்பரும் மாணவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் பாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் திட்டமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். வீட்டுமாடி பார்த்து கொடுத்த ஒரே பிரான குமார் நிமித்தம் எங்களை இறங்கி எங்கள் பாவனை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையெல்லாம் நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உமையும் தேசத்தில் உண்மையான கீழ்படுத்தலை பசுத்தாமை கொண்டு என் இருதயங்கள் அதிகப்பட்டவே அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் அப்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பசுத்தாவியை தங்களதாக வாக்குத்தம் பண்ணினார். விசுவாசம் உடைய ஞானப்பட்டவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவை மனதில் கிருபை செய்துள்ளோம். பாடப்பட்டது 99வது பக்கத்தில் உள்ள திருத்துவ பண்டிகை விதியின 4வது நியாயத்திற்கு 6 பக்கத்தை பின்பற்றுவோம். பாடப்பட்டது 99வது பக்கத்தில் உள்ளது. என் வெளிச்சம் என் ரட்சிப்பு யாருக்கு பயப்படுவேன்? யெகோவா யாருக்கு அஞ்சுவேன்? தீமைகள் செய்கிறவர்களாகிய என் சத்துருக்களும் என் பகைஞரும் என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி எனக்கு விரோதமாய் ஒரு படை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக.
உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் கொண்டிருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உமது திருச்சபை உமது ஆளுகையின் கீழ் மகிழ்ச்சியாய் எல்லா பரிசுத்த அமைதியோடும் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் இம்மையின் ஓட்டத்தை நீ சமாதானமாய் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று உம்மோடும் பசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரன் ஆகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். யாவரும் வந்து திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4வது நேரத்துக்குரிய வேத பகுதிகளை வாசித்திருப்போம். சங்கீதம் 119 வசனங்கள் 153 தொடங்கி 160. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகள் விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சகலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசிக்க முடியாது. பழைய ஏற்பாடு பகுதி எரேமியா 28:5-9 வரை. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசிரியர்கள் பார்த்திருக்கவும், கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லோரும் பார்க்கவும் அந்நிய தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமென், கர்த்தர் அப்படியே செய்வராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனில் இருந்து திரும்பன பண்ணி என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவராக. ஆகிலும் உன் செவிகள் சகல ஜனத்துக்கு செவிகளுக்கும் கேட்க சொல்ல வார்த்தைகளை பூர்வம் முதல் எனக்கு உனக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜாக்களுக்கு விரோதமாகவும் யுத்தம், பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்ததால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யா அனுப்பின தீர்க்கதரிசியாக விலகவே என்று எமுரா தீர்க்கதரிசி சொன்னான். இந்த பின்னுக்கு வேண்ட கிறிஸ்டியன்ஸ் பகுதி வாசிக்கும் போதாயிடுச்சு.
இதற்காக வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்குட்பட்டிருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்குகிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவர் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினார், விபச்சாரி எனப்படுவார். புருஷன் மரித்த பின்பு அவர் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படியே போல என் சகோதரரை, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்களாகிய தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்குட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான இடத்தின்படி அல்ல, புதுமையான ஆகும்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகிய அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாய பிரமாணம் பாவமே அல்லவே? பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. எச்சையாக இருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணி நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாக்கும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினால் பாவமாக விளங்கும்படிக்கு அப்படியாயிற்று. இதற்காக வாசிக்க வேண்டிய பகுதி வாசிக்கின்றாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 42 வரை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமையோ பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கு தகப்பனையும் மகளுக்கு தாயையும் மருமகளுக்கு மாமியாரையும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அனுப்பாவிட்டார் தகப்பனாவது தாயாவது என்னிலே அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனாவது மகளாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தான் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தான் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என்னின் நிமித்தம் நான் ஜீவனை இழந்து போகிறவனே அதை காண்பேன். உங்களில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான்.
ஜீவன் என்னை நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியனில் ஒருவர் எனக்கு ஒரு கலசம் தண்ணீரும் குடிக்க கொடுக்கிறவர் ஜீவனை தன் பலனை அடைய மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயன்படுத்த அறிக்கை செய்வோம். பரலோகத்தை பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உபவித்து கன்னியாத்தில் பிறந்து பொதுவிழாக்கில் பாடப்பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசம் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மற்றவர்கள் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபை பரிசுத்த இயக்கமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் மூன்றில் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாரும் அமர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடல் புத்தகத்தில் 319வது ஞான பாடலை பாடுவோம். இயேசுவே நீர்தான் ஜீவனான நாம் என்ற ஞான பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம்.
கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல மழையை கடந்த இரவுல கொடுத்தார். இந்த பூமியை நினைச்சிட்டு இருக்கிறார். அதற்காக கடவுள் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 முதல் 42. அதுல முக்கியமாக மத்தேயு 10, 38, 39 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாக்கியனல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஜெபம். காலை பொழுதிலே கூட தகப்பனே ஒரு விஷயங்களுக்காக மனதிருங்க சாமி. இதுவும் பாடுபடியில் வந்திருக்கிறோம் சாமி. தகப்பனே நாங்கள் கேட்கிற வசனம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே திறக்கட்டும் சாமி. கிருபையினால் போதவரை மறைத்து நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த நாட்டில் கூட ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்தமாக இருக்கிறீரோ எங்கள் இருதயத்தோடு நீங்கள் பேசி எங்களை வழி நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே எங்கள் சிந்தை சிதறாதபடிக்கு வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் வாங்கி கொண்டு அதன்படி நடக்க தேவதாமே கிருபை செய்யுங்க. கிருபையினால் எங்களை தாங்குங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். கடந்த வாரத்தில் கூட நம்ம மிஷினரி மூலமா நம்ம செய்தியில பார்ப்போம் இல்லையா? அதே நம்ம டெக்ஸ்ட் தான் நான் கொடுத்துருந்தேன். அவரும் அதை கொஞ்சம் டச் பண்ணாரு. மீதி அவருடைய கல பணிகள் எல்லாம் அவர் சொன்னார். நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த பிளெஸிங் யூத் மினிஸ்ட்ரி வெள்ளூர்லேருந்து வந்திருந்தார். மஜூலி அப்படின்ற ஒரு பெரிய தீவு, அதாவது ரிவர் ஐலாண்ட். உலகத்திலேயே ரிவர்ல ஐலாண்டுங்கிறது எங்க மட்டும்தான்? அஸ்ஸாமில் மட்டும்தான், வேற எந்த இடத்துலயுமே இல்லை. இப்போ அந்த அஸ்ஸாமில் அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம டெக்ஸ்டோட அவர் அதை இணைத்து பேசினார். இயேசு ஆண்டவர் சீடர்களை உருவாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ கடந்த வார தொடர்ச்சி தான். இன்னைக்கு நாம் சீடர்களா இருந்தால் என்ன கொடுக்கணும்? விலையை கொடுக்க வேண்டும். என்ன விலை? நம்முடைய ஜீவனையே கூட கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு ஆண்டவரிடத்துல வந்துட்டா நமக்கு என்ன உண்டு? எப்பொழுதுமே சந்தோஷம் தாங்க, சமாதானம் தாங்க. அது பொய்யான ஒரு வாக்குறுதி, தப்பு. இயேசு ஆண்டவர் கிட்ட வரும்போது நிஜமான சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும். அதுல எந்த தப்பு இல்லை. ஆனால் எப்பொழுதுமே இருக்காது. பாடுகளின் மத்தியில தான் அதெல்லாம் இருக்கும், கஷ்டங்களின் மத்தியில தான் இருக்கும். ஏன்னா அவரே சொல்றார் இல்லையா? என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்ன பண்றாரு? சந்தோஷமா தினந்தோறும் பிரியாணி சாப்பிட்டு வரலாம், தினந்தோறும் நல்ல ஸ்வீட் சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்வீட் சாப்பிடலாம். நானு அதெல்லாம் குறைச்சிருவேன் நல்லா சொல்லல. பாடு, துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில தான் நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், என்ன பின்பற்றணும். மத்தேயு அழைக்கும் போது சொகுசா உட்காந்துக்கிறார் சுங்கச்சாவடியில், நல்ல ஃபேன் எல்லாம் போட்டு இல்லையா? இப்ப சொல்ற அப்போ அவரு விசிறிருப்பார், நல்லா உட்காந்துக்கிறார். வேற வேலைக்கு சாப்பாடு, காஃபி, டீ, அங்க ஒயின் எல்லாம் குடிச்சுன்னு இருப்பார். ஆண்டவர் போனார், மேத்யூ ஃபாலோ மீ. அவ்வளவுதான், ஒரே வாரம். அவன் பார்க்கலாம், யாரா இது பார்த்த வித்தியாசமாகறாரு, இதை கூப்பிடுறாரு. அவன் போய் எல்லா பணத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி போனார். அப்போ அவன் பின்பற்றி போகும்போது வேற வேலைக்கு ஆண்டவர், அப்பா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுங்க, நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அவருக்கே பசி. மரத்தை சபிக்கிறார், அத்தி மரம் இல்லை, பழம் இல்லை இல்லையா? சபிக்கிறார். பசி பட்டினியா ஊழியை செய்யறார். அப்போ என்னன்னா, நீங்க நல்லா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆண்டவரை பின்பற்றினா எப்பவுமே சோகம் தான், பிரச்சனை அப்படி சொல்ல வரல. உலகத்துல அப்படி இருக்கும், ஆனா மறுமையில ஆண்டவர் ஆசீர்வாதம். உலகம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இயேசுவே அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார். இயேசுவே சுகபோகமா அவரே சொல்றார், என்னை நீங்க பின்பற்றி வரும்போது எனக்கான கஷ்டம் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரத்துக்கு அதிகமா.
அப்போ ரொம்ப அழகான வசனம் இது, சிலுவை. எப்போ ஏசாமி ஊழியத்திலே அவர் சொல்றார், எப்போ அவருக்கு மறிக்க போறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மறிக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, ஒருவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்தான். அப்போ சிலுவை என்பது என்ன அப்படின்னு அந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு. சிலுவை என்பது ஏதோ ஒரு சுகமான ஒரு அனுபவம் அல்ல, அது என்னது? பாடுகளின் அனுபவம், துன்பத்தின் அனுபவம். அதுதான் சீஷத்துவத்தினுடைய விலை அதுதான். இன்னைக்கு எல்லா மிஷினரிகளும் பார், ஐயா கூட சொன்னார் போன வாரம் இல்லையா, சோமசுந்தரம் அவர் பேர், அவர் சொன்னாரு, எங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா எங்களை வெளியே வர்றதுக்கு விட மாட்டான், ஜாமீனே கிடையாது மிஷினரிங்க மேல, ஏன்னா அவங்க மதம் மாத்துறாங்க அப்படின்ற பெரிய கேஸ் போடுறாங்க இல்லையா. அப்போ பாடுகள் மத்தியில தான் ஆண்டவருக்காக இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழணும், ஊழியம் செய்யணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஒருவேளை எங்கெங்கயோ நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு நினைக்காதீங்க. நல்ல இஸ்ரவேலை அறியாத ஒரு ராஜா எழும்பும் போது அதெல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டு மக்களை பற்றியே தெரியாதவன், இயேசுவை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் வரும்போது அல்லது ஆட்சி வரும்போது நிச்சயமா நமக்கு துன்பங்களும் பாடுகளும் இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல நிச்சயமா ஒரு நம்ம காலத்துல நம்ம பிள்ளை காலத்துலயான்னு தெரியாம. என்ன சொல்ல வரேன்னா, டிசைபிள்ஷிப் அப்படின்றது, சீஷத்துவம் என்பது பாடுகளின் மத்தியில தான் நம்ம வாழணும். என்ன பாடுகள் சொல்றாரு ஆண்டவர்? முதல்ல 34வது வசனம் படிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்புவேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். பாத்தீங்களா என்னது? என்ன இது காலையில நல்ல வசனத்தை சொல்லணும்னாக்கா நீ இப்படி சொல்லுங்க, நான் சொல்லணுமா? யார் சொல்றது? ஏன் அப்படி சொன்னாரு? யோசிச்சு பாத்தீங்களா? ஏசாமி வாயில வந்து எப்பவுமே என்ன வரும்? நல்ல வார்த்தை தான். இங்க கொஞ்சம் கோபமா பேசுறாரு, யதார்த்தமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவருக்கு பேரு என்ன? ஏசாயாவை நம்ம படிக்கிறோம். அவர் பிறக்கும் போது அவருக்கு பேர் என்ன? சமாதானம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் காரணர். அவர் என்ன சொல்றாரு? நான் சமாதானத்தை கொடுக்க வரலன்றாரு. என்ன கொடுக்க வந்தன்றாரு? பட்டை. பட்டை எதை குறிக்குது? வெட்டி இல்லையா? ஏன்னா இயேசுவை நம்மள போய் வெட்டிடுவாரா? இல்ல, அப்படி இல்ல. அர்த்தம் என்னன்னா, இயேசுவின் நிமித்தம் ஒரே குடும்பத்துல நம்ம எப்படி இருப்போம்? பிரிஞ்சு இருப்போம். நம்ம வித்தியாசமா இருப்போம், குடும்பத்துல இருக்கிறவங்க வித்தியாசமா இருப்பாங்க. உதாரணமா, காலையில 6 மணி சர்ச்சு, 5 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எழுந்து ரெடி ஆகும். உங்க வீட்டுக்காரோ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? தூயின்னு திட்டுவாங்க. இதுதான் பிரிவு. கிறிஸ்துவுக்காக வாழுகிற மக்கள், கிறிஸ்துவுக்காக வாழாத, புரியுதா உங்களுக்கு? இந்த பிரிவினை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்காக நிக்கிற ஜனம் எப்பவுமே ஒரு பக்கம் நின்னே இருக்கும், ஆண்டவருக்காக நிக்காத ஜனம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? பிரிவினை. புரியுதா? குடும்பத்திலே வரும், எல்லாமே கிறிஸ்துவங்களா தான் இருப்பாங்க. 10 பேர் கோயிலுக்கு வரமாட்டான், அவன் திட்டுவான். ஏன்னா காலையில் 5 மணிக்கு லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவோம். அப்பா கோயிலுக்கு ரெடியா இருந்தா 6 மணிக்கு கோயிலுக்கு போக முடியும். இதுதான் பிரிவு. ஒரே குடும்பத்துல ஏசு ஆண்டவருக்காக நமக்கு என்ன வரும்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் அவன் சத்துரு அவன் வீட்டாரு, வேற யாரும் இல்லை. உன்னை கோயிலுக்கு வராம டிஸ்டர்ப் பண்றது பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டை கூட்டிட்டு போயிடுறாரு. வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, காலையில் எழுந்து வேதத்தை வாசிக்கூடாது, கத்திய கை பிடிச்சிக்கிறாரா, கண்ணை மூடிக்கிறாரா, படிக்கக்கூடாதுன்னு யார் செய்யறது? எல்லாம் நம்ம. அவன் வீட்டாரு, வீட்டாரு. இதுதான் அந்த பிரிவினைய ஆண்டவர் சொல்றாரு. நான் வந்து வீட்டில் இருக்கிற எனக்கு உதவாத, அதாவது என்னை பற்றி தெரிஞ்சிக்காத, வேதத்தை படிக்காத இருக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கிறவங்க. நீ ஜெபம் பண்றியா, வேதத்தை வாசிக்கிறியா, ஆலயத்துக்கு போறியா, ஊழியத்தை செய்யறியா, உன்னை தனி பிரிச்சிரு. சில உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு வீட்டுல மருமக பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி, அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்க அம்மா எல்லாம் வேற ஒரு மதத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஐயர் தான் போறாரு, லுத்தரன் ஐயர் தான் போறாரு, நடத்துறாரு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒரு அறையில ப்ரேயர் மீட்டிங் நடந்துருக்கு, ஜப்ப ஐயருக்கு பிரசங்கம் பண்றாரு, பாட்டெல்லாம் ஓடுது. அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு அறையில கதவு பூட்டிட்டு
கூட கொஞ்சம் திறந்துட்டு டிவி சத்தமா வச்சு என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்தா கெட்டா போதும். இதுதான் பிரிவு. அப்போ முடிச்ச பிறகு ஐயர் அவங்களை கூப்பிட்டு கேட்குறேன், ஏம்மா வீட்டில் நான் வந்துக்கிறேன், ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, அது எனக்கு தெரியாதுங்க, அது என் பையன், அதெல்லாம் அவரு நாங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம். இதுதான் பிரிவு. புரியுதா? உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காக உதாரணத்தை அது ஐயரே வந்து செர்மன் ஸ்டடியில் நாங்கெல்லாம் ஐயர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் சொன்னார். அப்போ கடவுளுக்காக நிற்கிறவர்கள் யார், ஆண்டவரோடு நிற்கிறவங்க யாரு, ஆண்டவர் பக்கம் நிற்காதவங்க யார்? இதுல மற்ற இதுல உண்டு, நம்ம மக்களும் உண்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். மீகா 7:6 வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறாள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. மகன் தாய்க்கு விரோதம், அப்பா மகளுக்கு விரோதம் இல்லையா, மாமியாருக்கு மருமகள் விரோதம், மருமகளுக்கு மாமியார் விரோதம், எல்லாம் செஞ்சு எல்லாம் சொல்லிட்டு என்ன இருந்தாரு கடவுள் ஆண்டவர், ஒருவனுக்கு அவன் சத்துரு அவன் வீட்டாரு. நம்மள கோயிலுக்கு வராம தடுக்கிறது, ஜெபம் பண்ணாம தடுக்கிறது எல்லாம் நம்ம வீட்டார் தானே தவிர வேற யாரும் இல்லைன்றதை நீங்க தெளிவா. அப்ப இந்த பிரிவினையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் பிரிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் அவர் பட்டயத்தை சொன்ன. பட்டயம் என்பது வெறும் பட்டயம் வெட்டுறதுக்கு இல்லை, பைபிள்ல சொல்லப்பட்டது வசனம். எபிரேயர் 4:12 அந்த வசனம் தான் நம்மளை பிரிக்குது. உன்னையும் விசுவாசம், விசுவாசத்தால் விசுவாசம் இல்லாதவர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாத்தீங்களா, கடவுளுடைய வார்த்தை தான் பட்டயம் என்பது. என்னது, ஆண்டவர் வெட்டுறதுக்கெல்லாம் அவருக்கு அது இந்த வேலையே கிடையாது இல்லையா. அவர் வந்து நம்மள வசனத்தின் வழியா என்ன பண்றாரு, நல்லது செய்யறவன், கெட்டது செய்யறவன், அநியாயம் செய்யறவன், நியாயம் செய்யறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், நல்ல வார்த்தை பேசுறவன், குடும்பத்துல என்ன பண்றது எல்லாத்தையும் ஆண்டவர் பிரிச்சிடுறாரு. அப்ப நமக்கு என்ன ஒரு குடும்பத்துல சண்டை வரும். நல்லது செய்யும் போது ஒருத்தன் நியாயம் அநியாயம் செய்யும் போது சண்டைகள். இதுதான். அப்போ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்ம இருக்கணும்ன்றதுதான். அப்போ சமாதானம் அங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா அதான் சொல்ற, சமாதானத்தை அல்ல பட்டயத்தை நான் கொண்டு வருகிறேன் இல்லையா. ஏன்னா ஆண்டவர் அதான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாமிக்காக தான் அந்த பிரிவினை வருகிறத தவிர உலக பிரகாரமான காரியங்களுக்காக சொத்துக்களுக்காக அல்ல. இப்ப இன்னைக்கு நிறைய பிரிவினைகள் வருது. வீடுகள் எல்லாம் அண்ணன் பண்ண சண்டை போட்டுக்கிறாங்க. என்னது, வாய்க்கால் வரதுக்காக இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கு இல்ல, ஏசாமிக்காக பிரிவினை வருதா, அதுதான் ஆண்டவர். கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும், முதல் இடத்தை கொடுக்கணும். குடும்ப உறவுகளிலே பிரிவினை வருகிறது இல்ல, மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். லூக்கா 14:26 வாசிக்கும். 14:26 என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். பாத்தீங்களா, ஆண்டவர் தெளிவா இதே பகுதியில அதே சொல்றாரு இல்லையா. யாரை நம்ம அதிகமா நேசிக்கணும், யாரை நம்ம நேசிக்கணும் சொல்லுங்க. என் கணவர் தான் ரொம்ப நேசிப்பேன், நானு என் மனைவியை தான் ரொம்ப நேசிப்பேன், என் பிள்ளைகளை தான் நான் ரொம்ப நேசிப்பேன், ரொம்ப சந்தோஷம் தான். அதை விட ஃபர்ஸ்ட் யாரை நேசிக்கணும், ஆண்டவர் நேசிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சீஷத்துவத்திற்கான விலை. அதான் புரியுதா. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கோஸ் டு ஜீசஸ். முதல் இடம் அவருக்கு தான், முதல் இடம் அவருக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. முதலாவது நான் அவரை நேசிக்கணும். ஏன்னா அவர் என்னை முதலாவது நேசித்திருக்கிறார். நான் பாவியா இருக்கும் போது என்னை நேசித்திருக்கிறார். நான் அக்கிரமக்காரனா இருக்கும் போது என்னை நேசித்திருக்கிறார். தெளிவா புரியுது. இதுதான் ஆண்டவர். இரண்டாவது மார்க் 10:29-30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டு
நேசித்தவன் எவனும் ம். இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோடு கூட ம். நூறுத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக எதை இழக்கிறாயோ அதை 100 மடங்கு பெற்றுக்கொள். அல்லேலூயா. எதை இழந்தாலும், சமாதானத்தை இழந்தாலும் கூட அது ஆண்டவர். ஆனா இங்க இல்லை, எங்க கொடுக்கிறாரு? மறுமை. அந்த மறுமை என்பது நித்தியமான, அங்க சாவே நமக்கு கிடையாது, மரணமே கிடையாது இல்லையா? அந்த இடத்துலதான் தரார். அப்போ பொறுமையோடு நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கிறோம் இல்லையா? அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணு, முதல்ல என்ன நேசிக்கிறார். அதான் சொன்னார். உபாகமம் 6:5 கூட சொன்னாரு. தெரிஞ்ச வசனம் தான் நமக்கு. கர்த்தரால் ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணு, அன்பு கூறு அப்படின்றார். லூக்கா 14:26 கூட வெறுக்காவிட்டால் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா, அதாவது டோட்டலா வெறுத்துறது அப்படின்னு இல்லை. என்னுடைய அப்பா வெறுத்துறது, அம்மாவை வெறுத்துறது அப்படின்றது இல்ல. அவங்கள விட யாரை நேசிக்கணும்? அவங்களே நேசிக்கணும். அந்த வார்த்தை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரை மட்டும் நேசித்து மற்ற எல்லாரும் நான் வெறுப்போ, உனக்கு எது செய்ய மாட்டேன், நீ போ, சீப்போ அப்படின்னு இருக்கு. சிலர் நிற்கிறாங்க தெரியுமா? சர்ச்சில் மட்டும் நல்லா இருப்பாங்க, வெளியே பாத்தீங்கன்னா சிறு 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 சிறுன்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா அதை விட மேல யாருக்கு இடம்? ஆண்டவருக்கு இடம். அதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும். இதை விட்டுட்டு அதை விட்டு அப்படி இல்லை, எல்லாம் பேலன்ஸா. அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு இல்லையா? பிலிப்பியர் 3:8 பாருங்க, இது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு முதலிடம். பிலிப்பியர் 3:8 அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கேன் நானு. பார்த்தீங்களா? பவுல் யார்? அவன் அந்த காலத்திலே ஒரு பெரிய டிஎஸ்பி லெவலுக்கு போஸ்டிங். அவனும் ஜாலியா உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தவன் தான். ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள் எல்லாம், வணங்குற மக்கள் எல்லாம் போய் என்ன பண்றான்? இழுத்துன்னு சிறையில போட்டவன், துன்பப்படுத்தினவன். ஏசாமி தொடர்றாரு. தொட்ட உடனே அவனுடைய எல்லா பலமும் போயிடுச்சு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கண்ணு சரியா பார்வை இல்லை, செதில் விழுந்துனே நடக்க முடியாது. கால் முட்டி தேய்மான காசு நோய் வந்தா எப்படி காலெல்லாம் நீ பாத்துக்கிறீங்களா? மடங்கிடும், அப்படியே ஒரு மாதிரி காலெல்லாம் சிரித்து போயிடும், நடக்கவே முடியாது. பெரும்பான்மையான இடங்கள்ல அவரு சிறையில தான் அனுபவிச்சார் வாழ்க்கைய இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த பலவீனமா இருக்குன்னா ஆண்டவர் உங்களை பலப்படுத்த முடியும். இந்த பலவீனமான இருக்கிற பாண்டத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ஊழியர்களுக்காக பயன்படுத்துகிறார் இல்லையா? அப்ப பவுல் சொல்றாரு, என் ஆண்டவருக்காக என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம், என்னுடைய அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் நான் குப்பேன் அப்படின்னு. கடவுளுக்கு முன்பாக எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, எல்லாம் சின்னதுதான், எல்லாம் சின்னது. அதனால கடவுள் மட்டும்தான் பெரியவர். அந்த சிந்தை தான் நமக்கு இன்னைக்கு வேணும். இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? சிலுவை இல்லையா? அந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சிலுவை பற்றிய சிந்தனை நமக்கு அதிகமா தெரிஞ்சது எப்போ? இயேசு மரித்த பிறகுதான். ஆனா இங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவை பற்றிய இயேசு சொல்றாரு. அப்ப அவர் முன்கூட்டியே அவர் என்ன பண்றாரு? அவருக்கு தெரியும், சீடர்களுக்கு தெரியாது. அவர் சொல்றார். இப்ப சிலுவை என்பது என்ன? இன்னைக்கு இந்தியாவில் உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாது. நம்ம அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் இல்லை. ஒரு சில திரைப்படங்கள்ல காட்டுவாங்க. ஏன்னா அது கூட கொஞ்சம் தான் காட்டுவாங்க, அதை காட்ட மாட்டாங்க இல்லையா? அப்போ கயிறு ஒண்ணு கழுத்துல போட்டு ஒரு மேடை மேல நிக்க வச்சு அதை அவங்க அதான் உச்சபட்ச தண்டனை. அப்ப தூக்கு தண்டனைல எப்படி நிறைவேற்றுறாங்க, அது போல சிலுவை மரண தண்டனை. தூக்கு தண்டனை கூட அதை கயிறு இழுக்கும் போது செகண்ட் உயிர் போயிடும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனா சிலுவை பாடு அப்படின்னு காலையில அரைஞ்சிட்டாங்கன்னா சாயந்தரம் வரையில
அவருடைய கையில காலில் இருக்கிற ரத்தம், உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போய் இல்லையா அது மேல சுற்றி திரிகிற வனாந்தரமான இடம் இல்லையா, பறவைகள் வந்து கொத்தும், பருந்து வந்து கொத்தி தலையை கொத்தி கண்ணை கொத்தி குருடாக்கி எப்படி இருக்கு அந்த மரணம். ஆனா ஏசாமிக்கு இது எதுவுமே நடக்கல, அவர் டக்குன்னு செத்துட்டார். அதனால நூற்றுக்கு அது இருப்பாங்க, ஏன்னா இவ்வளவு சீக்கிரத்துல இவரு செத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பாடு, ஒரு நாளுக்கு முன்னாடில இருந்து அவருக்கு பாடு. அப்பதான் சிலுவை பாடுனா என்னன்னு தெரியுது. அப்ப அதை எப்படி ஏசாமி அவங்களுக்கு சொல்ல முடியும்? கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி பாக்குறாரு, ஆனாலும் அவங்களுக்கு அது புரியல. இப்ப புரியுதா? இப்போ சிலுவை என்பது எந்த அளவுக்கு பாடுகளோ அது அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவியம் என்பது பாடுகள். அது நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியும், உங்களுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கை அனுபவங்களை நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்காக நாம் பாடும்போது இந்த பாடுகளை அனுபவிக்க தயாரா இருக்கிறீங்களா? எப்பவுமே சமாதானத்தை எதிர்பார்க்கிறோமா? சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோமா? வளமான வாழ்வை மட்டும் எதிர்பார்க்கிறோமா? இதெல்லாம் வரும். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தன் பிள்ளைகளை உயர்த்துவார். யோசேப்ப சிறையில போட்டாங்க. என்ன கொலை பண்ணாரா? விபச்சாரம் பண்ணாரா? திருடினாரா? எதுவுமே செய்யல. உத்தமன், நீதிமான். 2 வருஷம் இருக்கிறான் செய்யாத. எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஒரு வாலிபுள்ள எவ்வளவு வேதனை பட்டிருப்பான். ஆனா ஒரு நாள் கூட என் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு அவன் சொல்லவே இல்ல. அவன் தைரியமா இருக்கான், ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்னை விடுதலை செய்வான், நீதிமானா இருக்கிறான்னு அவன் சொப்பனத்துல அவனுக்கு ஆண்டவர் விடுதலை, அது அவன் சொன்ன சொப்பனத்தின் மூலமா விடுதலை கொடுத்து எகிப்தினுடைய அதிபதியாய் உயர்த்துகிறார். அல்லேலூயா. 30 வயசுல அவனுக்கு ஒரு நல்ல மனைவி, 2 பிள்ளைகள், எப்ராயிம் மனாஸ் என்ற 2 பிள்ளைகளை கொடுக்கிறாரு. அவனுடைய வம்சமும் எதில சேர்க்கப்படுகிறது? 12 கோத்திரங்களை இப்ராஹிம் கோத்திரங்கள் சேர்க்கப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் வரும். கொஞ்சம் கஷ்டப்படணும். தானியேலுடைய நண்பர்களை நெருப்புல போட்டாங்க. நெருப்புல போடும்போது நெருப்புல அவங்களுக்கு ஒண்ணுமே, ஆனா அதுக்காக விசுவாசத்தை விடவே தானியேல் சிங்கக்கேபியில போட்டாங்க. இப்போ ஆண்டவருக்காக வாழும்போது நம்மையும் அந்த மாதிரி சித்திரவதை செய்வார்கள், நம்மளை எதிர்ப்பார்கள். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு இல்லைன்னா கூட வார்த்தையினால நமக்கு என்ன வருது? நிறைய கஷ்டங்கள் வரும். நம்மளை நிறைய பேர் பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. தேவையற்ற வார்த்தைகளினால நம்முடைய விசுவாசத்தை, பக்தியை உதாசீனப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை பத்தி கவலைப்படாது. அது இந்த காதுல வாங்கி இப்படியே விட்டுருது. நீ யாருக்காக வாழ்ற? ஆண்டவருக்காக வாழ். எந்த விமர்சனங்களை உனக்கு முன்பாக வைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் சிலுவையை தூக்கி அவர் பின்பாக நடந்து போகிறேன் என்று சொல்லி தைரியமா நீங்க போகும். அதான் ஆண்டவர் மத்தேயு 10:38 சொல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதேதான் லூக்கா 9:23 சொல்றாரு. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் தன்னுடைய ஆழமான விசுவாசத்தை வெளியிட்டார். நம்ம ஆண்டவருக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? யோசிப்பாங்க. சிலுவை பாடுகளை, அதாவது கஷ்டங்களை, அதற்கு நிகரான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில. அப்ப இப்ப இருக்கிறது யாரு? புதிய மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கிறோம். அடுத்தது ஆண்டவருக்காக நம் ஜீவனை இழத்தல் அப்படின்னு 39வது வசனத்துல சொல்றார். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என்னிடத்தால் தன் ஜீவனை அதை பெற்றுக் கொள்வான். அப்போ என்னன்னா
ஆண்டவருக்காக நீ செத்தாக்கா உனக்கு அது ஆதாயம். ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையில நீ எதை இழக்கிறாயோ அது முதல்ல சொல்லிட்டாரு, ஆண்டவர் 100 மடங்கு தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகளையாவது சொத்தாவது சுகமாவது எதுனாலும் சரி, நீ ஆண்டவருக்காக இழந்துட்டு வருகிறையா, உனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவார். இப்போ ஒண்ணும் இல்லை, பிரேயர் செல்ல நடத்த சொல்லிக்கிறோம். ஜபத்துக்கு நீங்க வரீங்க, அப்போ உங்களுடைய நேரங்களை விட்டுட்டு வரீங்க, ஏதோ ஒரு வேலையை விட்டு வரீங்க, சமைக்கிற வேலையை விட்டு வரீங்க. அப்போ ஆண்டவர் அதற்கான பலனை நிச்சயமா தனது ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ 100 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவாய் என்று சொல்றார். மார்க் 8:35-36. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். லூக்கா, மார்க், மத்தேயு 3 பேர் இத சொல்றாங்க. 3 பேர் வெவ்வேறு நற்செய்தியாளர். ஆனால் ஆண்டவரை பின்பற்றுவதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படிங்கிற சத்தியத்தை 3 பேருமே, மத்தேயு, மார்க், லூக்காவும் தெளிவா சொல்றாங்க. ஏன் யோவான் 12:25 கூட யோவானும் சொல்றார். அவரு இந்த 3 பேரோட ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர், ரொம்ப லேட்டஸ்டான ஒரு நற்செய்தி. அவரும் அதை சொல்றாரு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நம்ம ஜீவனை என்ன பண்ணோம், இழப்பதற்கும் தயாராக, இழப்பதற்கும் தயார். ஆண்டவருக்காக ஜீவனை இழப்பதற்கு தயாராக. இந்த ரத்த சாட்சியா மரிக்கிறவர்கள் எல்லாம் யாருக்காக மரிக்கிறாங்க, ஆண்டவருக்காக மரிக்கிறாங்க. அவங்க மரிச்சுட்டு அவருடைய உயிர் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, எப்படி வரவேற்கிறார் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு சிஎம் வந்தா என்ன பண்ணுவோம், எழுந்து நின்று வரவேற்பு. அந்த மாதிரி இயேசு ஆண்டவரை எழுந்து நின்று அவருக்காக மரித்தவர்களை அவர் என்ன பண்றாரா, வரவேற்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்கும் வேண்டும். அதுக்காக நம்ம போறோம். கடைசியா 40-42 வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்றார். என்ன சொல்றாரு, சீஷரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன். இதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் எனக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஆமா தருவேன், அதுக்கான பலனை தருவேன் அப்படின்னா. அதுக்குதான் ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, என் நிமித்தமாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலன் நிறைவாய் வரும். அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல சாரிபா விதவை தன்னுடைய மகனுக்காக தனக்காக வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டி தொட்டு சொல்றார். எலியா பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். இப்ப கூட நம்முடைய இந்தியாவில் ஏற்கனவே 12, தமிழ்நாட்டில் மட்டும் 12, இந்தியாவில் 40-50 மாவட்டத்துக்கு மேல சூப்பர் எல்னினோ அப்படின்ற ஒரு பெரிய பாதிப்புல மாட்ட போறேன்னு சொன்னாங்க. அப்படின்னு என்னன்னாக்கா, கடுமையான வெயில் இருக்கும், கடுமையான வறட்சி இருக்கும். சூப்பர் எல்னினோ, உலகம் வெப்பமயமானதுனால, அதாவது அதிகமான வெயில், அதனால பூமி என்ன ஆகுதுன்னா சூடாகும். சூடாகி மழையே வராத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கக்கூடாது, ஆண்டவர் அதை மாற்றணும் தான் நம்முடைய விருப்பம் இல்லையா? அந்த மாதிரி வறட்சி. அப்போ எலியாவுடைய காலத்துல எத்தனை வருஷம் மழை இல்லை, 3.5 வருஷம் மழையே இல்லை, பனியும் இல்லை. ஆத்துல தண்ணி ஓடுமா, எங்கேயுமே தண்ணி இல்லை, பசி பட்னியும் மக்கள் சாவறாங்க. ஆனா ஆண்டவர் எலியாவை போஷித்தார். அதான் விஷயம். முதல்ல எப்படி போஷித்தாரு, காலத்தை கொண்டு போஷிக்கிறார். அடுத்தது அதே ஆயிடுச்சு, சாரி பார்த்துக்கு போறாரு, விதவை இருக்கிறாங்க. அவங்க கடைசியா, ஐயா எனக்கு ஒரே ஒரு ரொட்டி தான், நானே மகளை சாப்பிட்டு கொஞ்ச நாள் செத்து போயிடலாம். அப்படியாப்பா, ஒண்ணு கூப்பிடுறாங்க, அது ஒண்ணு போய் என்ன பண்ணு, எடுத்துடுவா அப்படின்னு. நம்ம நான் தரமாட்டேன்னு சொல்ல, நம்ம என்ன பண்ணிருப்போம், எனக்கு என் பிள்ளைக்கு நான் தந்துருப்பேனா, யார் கேட்டாலும் நான் தரமாட்டேன், ஏன்னா என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணுமே. ஆனா அந்த அம்மா ஊழியக்காரருக்கு உடனே என்ன பண்றாங்க, கொடுத்துட்டாரு. அவரும் சாப்பிட்றாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே அந்த ஐயா
தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அம்மா மாவு கலசம் எண்ணெய் கலசத்தை எடுத்துன்னு அதுல ஒண்ணு இல்லை காலையா அதை எடுத்துன்னு வர ஜெபம் பண்றாரு. என்ன ஆகுது, அந்த பஞ்சம் தீர்ந்து போற வரைக்கும் எண்ணெயும் தீரல மாவும் தீரல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க எதை செய்தால், உங்க வீட்டுக்கு வர ஊழியக்காரருக்கு நீங்க எதை செய்தால் இல்லையா, ஒரு கலசம் தண்ணீர் சின்ன டம்ளர்ல சில்லுங்கிற தண்ணீர் கொடுக்குறீங்க, அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் காணிக்கை கொடுப்பதில் நீங்க உங்க கை எப்படி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது. தாராளமா உங்களால் முடிஞ்சது உனக்கு எவ்வளவு சம்பளமோ அதுல செய் இல்லையா. நீ ரொம்ப செய்யறதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, உன்னால முடிஞ்சு. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, 2 காசு போட்ட விதவையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன்னா நம்ம மனப்பூர்வமாய் போட்டார்கள். அது மாதிரி நீ ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியக்காரருக்காக மனப்பூர்வமாய் நீ கொடு, அதான் ஆண்டவர் விருப்பமா இருக்கிறார். ஒரு கலசத்தின் தண்ணீருக்கு நீ பலனை அடையாமல். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னது வந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இன்னொரு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 பாத்தீங்கன்னா, சூனேமை ஸ்திரீ அப்படின்ற ஒரு அம்மா இருக்கிறார். அந்த அம்மா என்ன பண்றாங்க, எலிஷாவுக்காக ஒரு ரூமே கட்டி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு மேல என்ன கொடுக்குறாங்க, ஒரு ரூம் கட்டி கொடுக்குறாங்க. ஒரு டேபிள் சேர் போட்டு தண்ணி எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப எலிஷா அங்க போய் ஊழியத்தை செய்துட்டு வருவாங்க. செய்துட்டு வரும்போது அவங்களுக்கு அது அவர் பெரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த அம்மாக்கு என்ன இல்லை, குழந்தைய இல்லை. பாருங்க, எலிஷா போய் அங்க ஊழியம் செய்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அந்த அம்மாவுக்கு அம்மா எனக்கு ஏன் அதை செய்யறிய, உனக்கு என்ன அப்படி, எனக்கு என்ன குழந்தை தான் இருக்கு அப்படியா, குழந்தை பிறக்கலாம், ஆண் குழந்தை வரும். அப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகுது, இறந்து போகுது, அதையும் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம். அதான் சொல்ற ஆண்டவர், இதோட ஒரு உதாரணம், ஒரு சின்ன டம்ளர் தண்ணிக்கே அவ்வளவு ஆசீர்வாதம். அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். மத்தேயு 10:42 வாசிங்க. 42. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்தாலும் சூப்பரா சொன்னாங்க ஆண்டவரே இல்லையா. அதே போல எபிரேயர் 6:10 நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா, நீங்க நினைக்கலாம், ஐயா ஆண்டவர் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரு, நான் உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோம், முன்ன சாப்பாடெல்லாம் கொடுத்தேன், அதுல ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பாரா, எல்லாம் வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியாது ஒண்ணுமே. உங்க பேர்ல அங்க ஜீவ புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் இருக்குது, அதை எழுதி வச்சிருப்பாரு. இந்த நாள்ல இந்த ஐயருக்கு இவங்க இந்த உணவு கொடுத்தாங்க, நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதே போட்டிருப்பாரு. அதற்கான பலன் உங்களுக்கு வரும். ஏன்னா அவர் உங்களை மறக்கிறவரு. ஆமென். கடைசியா மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்து பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியினாலே போங்கள். பாத்தீங்களா, எல்லாம் கவனிங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பிதாவினால ஆசீர்வதிங்க, உள்ளே வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு உதவி செய்யாதவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நித்திய காலத்துக்கு சபிக்கப்பட்டவர்கள், நீங்க வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? அப்ப நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு, நம்மோட கீழே இருக்கிறவங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா செய்யும். அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற அழைப்பு. இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதலின் ஆசீர்வாதம். நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம்
கிடைக்கும். எனவே தேவ பிள்ளைகளை இன்னைக்கு வாசி கேட்ட பழைய ஏற்பாடு கூட பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியை அங்க அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனா அனனியா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றாங்க. அனனியா தீர்க்கதரிசி யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அவருக்கு அங்க எந்த விதமான மோசம் இல்லை. எரேமியாவை ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு ஆசீர்வாதம். அதேபோல் ரோமர் 7:1-13 பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகை பற்றி ஆண்டவர் பேசுறார். பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி பேசுறார். ஆண்டவருக்குள்ள வாழ்ற வாழ்க்கை பற்றி பேசுறார். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இறுதி சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். எழுந்து நின்று ஸ்தோத்திரம் செய்வோம். கடவுளே என்னை தள்ளி விடாதீரோ, உமது பசுத்தாவியை இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது ரட்சணை சந்தோஷத்தை தேவாவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான ஆண்டவர் ஜூன் மாதத்துடைய கடைசி ஆண்டவரே வாரத்துல இந்த பரிசுத்தமான திருநாளிலே சமூகத்தில் இருக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கடந்த இரவுல நல்ல மழை தந்து பூமி குளிர்த்திருக்கு. நம்பியானவரே, இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த வருஷம் கடுமையான வறட்சி இருக்கும், வெயில் இருக்கும், அங்காங்கே பட்டினி பசி எல்லாம்